அவர்களை மனமாற வரவேற்று மகிழ்ந்ததில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எங்களையும் ஒரு பொருட்டாக இத்தனை பெரிய மனிதர்களுக்கு ஒரே நேரத்தில் பார்ப்பது உண்மையிலே நடப்பது கனவால் நிறைவா என்பது போல மகிழ்ச்சி செய்கிறது. உண்மையிலேயே மிகுந்த மனமகிழ்ச்சியோடு அனைவரையும் உள்ளங்கோடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறது. ஸ்ரீகள் இசையாளி நன்றி. நேரத்தின் அருமை கல்வி என்ற உரையை மிக சுருக்கமாக முடிக்கலாம். இந்த ஒரு நிகழ்வுக்கு நமக்குலாம் தெரியும், ஞானசம்பந்தர் ஐயாவெல்லாம் எவ்வளோ ஒரு ஆளுமை, அவ்வளோ ஒரு சிறப்பான ரொம்ப பிஸியான ஒரு மனிதர், பெருமை ஐயா. அதற்காக இந்த மண்ணின் சார்பாக மதுரை நாயகரை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அப்புறம் நம்ம மக்களை பற்றி மேலையார் ஐயா, அடுத்த வையாவரி ஐயா எல்லாரும் நமது உடன்பிறப்புகள், புத்தமத்தங்கள், இவர்கள் எல்லாருக்குமே வரவேற்றுட்டு முக்கியமாக குழந்தைகளுக்கு திருக்குறளை மனதில் பதிப்பதுதான் இந்த முயற்சியின் நோக்கம். அதை பல வழியில் பல பேர் செய்கிறாங்க. நாங்கள் கூட என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். திருக்குறள் குவிஸ் காம்படிஷன் நடத்துகிறோம், குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தோம். அப்படியாவது அவரை படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். அது ஒரு பலனும் ஓரளவு நாங்கள் கண்டோம். திருக்குறள் குவிஸ் காம்படிஷனுக்கு பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஆசிரியர்களும் அந்த குறளை படிக்க வேண்டியிருந்தது. அதுக்கான விளக்குகளை படித்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர்களது பெற்றோர்களும் அதை படித்து குறளை போதிக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப அந்த குழந்தை மட்டுமல்ல, அந்த குழந்தையின் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவர்கள் உடற்பிறப்புகளும் அந்த குறளை கற்று அவர்கள் இது மாதிரி எல்லாரும் நிறுத்தி அந்த டோலுக்கு என்ன பே பண்ணணுமோ அந்த பணத்தை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு சமுதாயத்தை கட்டி அமைப்பதற்கு எல்லாரும் செய்ய முடியாது, எல்லாரும் பெருமிட முடியாது. பள்ளியுடைய ஆசிரியர்கள் தான் செய்ய முடியும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஆசிரியருக்கு அவர் இந்த குழந்தைகள்லாம் அதாவது வெறும் பொழுதுபோக்காக படிக்காம வாழ்வில் எடுத்துக்கணும். சரியா? ஒழுக்கம் விழுப்புறதுனா ஒழுக்கம் உயிர் நோக்கப்படுகிறதா எல்லாம் ஒழுக்கம் தான் ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வாழ்க்கை எந்த காலத்தையும் கீழே போக மாட்டாங்க. அதை திருக்குறள் துணை எடுத்துக்கிட்டா நீங்க தீபாவளி 750 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் வியாபாரம் பேப்பர்ல போடுறாங்க. பெருமையா இருக்கிறது இல்லையா? இந்த கல்லூரி அதிகாரத்தில் 10 திருக்குறளையும் இந்த குழந்தைகளுக்கு மனசுல பதிவு வச்சோம்னா எந்த காலத்திலையும் நம்ம இடத்து போகவே மாட்டாங்க. ஆகவே இருக்கிற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த திருக்குறளை பொறுத்தவரைக்கும் இன்னையோட முடியாம வாழ்க்கை முழுவதும் கொண்டு போவதற்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். அது எங்கள் கல்லூரி எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருக்கும். 1330 திருக்குறள் சொல்லுகிற மாணவர்களுக்கு கல்லூரியில் 3 ஆண்டு இலவசம் படிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஆகவே திருக்குறள் வாழ்வில் எடுத்து போவதை கொண்டு தலைவரை அமர்த்திக் கொள்கிறேன். நன்றி. திருக்குறள் அந்த திருக்குறளை பள்ளி மாணவர்களுக்கும் அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் எடுத்து செல்வதையே குறிக்கோளாக கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திரு செங்குட்டுவன் ஐயா அவர்கள் வாழும் வள்ளுவராக எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ரத்தின கம்பளத்தை விரித்திருக்கிறார். 1330 திரை கௌரவிக்கப்படுகிறது. இந்த அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்டாக இதை முடிய போகுதா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? திருக்குறளை வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். குறளுக்கு விழா எடுக்க வேண்டும், அந்த குறளுக்கான விழாவை ஒரு உலக சாதனை விழாவாக எடுக்க வேண்டும் என்று
இன்றைக்கு கரூரில் ஒரு மிகப்பெரிய இந்த சாதனை விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி பூரணி அவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சகோதரர் முரளிதரன் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மீண்டும் ஒரு முறை வழங்கி இந்த நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய இலக்கிய மழை, தமிழ் மழை சற்று நேரத்தில் கொள்ளே இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு இலக்கிய செம்மல் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்களை அமைதியாக இருக்கணும்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா அவர் பேசுகிற போது நான் சிறுவனாக இருந்த போது அமைதியாக இருந்து கேட்டேன். இன்றைக்கு நான் பள்ளியிலே மாணவனாக இருந்தபோது அவர்கள் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தார்கள். எங்களது பள்ளியிலே அன்றைக்கு தமிழாசிரியராக இருந்த செந்தூரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்றாளர், பின்னர் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றார். பாரதியார் பணியாற்றிய பள்ளி என்ற பெருமைக்குரிய அந்த பள்ளி என்ற காரணத்தினால் எப்போதும் தமிழ் தொடர்பான பேச்சாளர்கள் பெருமக்கள் எல்லாம் அங்கே வருகை தந்தார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் அன்றைக்கு வந்தார்கள். இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது. அரைக்கால் சட்டை போட்டு அன்றைக்கு அந்த இறைவனுக்கு கூட்டத்தில் அவர்கள் முத்தைத்தரு பட்டு திருநகை அத்திக்கரை கட்டிச்சரவன முத்திக்கொரு வித்துக்குருவரை ஓடும் முருகா அப்படின்ற பாட்டை அங்கே நீங்கள் பாண்டியை நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போ ஒரு சிலர் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு அதை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்தோம். மனப்பாடம் செய்து வெற்றி கண்டோம். அன்றைக்கு இன்று வரையிலே பல தமிழ் மேடைகளிலே தமிழ் பேசுவதற்கு அன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த தமிழ் உறுதுணையாக இருக்கிறது. அன்பு குழந்தைகளே, நீங்கள் இப்பேற்பட்ட பெருமக்களுடைய முன்னிலையிலே உலக சாதனை செய்ய இருக்கிறீர்கள், திருக்குறளிலே சாதனை செய்ய இருக்கிறீர்கள். இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிற அன்பு சகோதரி பூரணி அவர்களுக்கும் முரளிதரன் அவர்களுக்கும் மீண்டும் அனைவரையும் வணங்கி இது ஒரு பெரிய விழா, இதற்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்போது இந்த விழா ஒரு சின்ன கேக் வண்டி கொண்டாட காத்திருக்கிறது இந்த மேடை. இப்போதெல்லாம் விழா கொண்டாட்டத்திற்கு கேக் வெட்டுதல் என்பது ஒரு நவீன மரபாக உள்ளது. இந்த கேக் திரு மணிமாஸ்டர் அவர்களால் கார்த்திகா ரஸ்கன் திரு மணிமாஸ்டர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம், சச்சின் டெண்டுல்கர், ஜெயலலிதா, கலைஞர், ரஜிகா, கமலஹாசன், விஜய், வைரமுத்து ஆகியோரின் உரிமைகளை கேக் மூலமாக வடிவமைத்து அவர்களால் பாராட்டு பெற்ற மணி மாஸ்டர் அவர்கள் இந்த விழாவிற்காக உருவாக்கிய கேக் இது. இந்த கேக்கில் ஒரு சிறப்பம்சம் உண்டு. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ஞானசம்பந்தன் அவர்கள் விழாவின் போது அவருடைய திருநாமம் படைத்து அவருடைய புகைப்படத்துடன் வெளியிடப்பட்ட கேக் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய இந்த நிகழ்ச்சியிலும் இந்த கேக் திரு ஞானசம்பந்தன் அவர்கள் திருக்கரங்களால் கட்டப்பட்டு மேடையில் உள்ள விருந்தினர்களுக்கு தரப்படுகிறது. திரு மணி அவர்கள் கேக் உருவாக்குவதில் வல்லவர். சமீபத்தில் 2.5 அடி அகலம், 6.5 அடி உயரம். அந்த அளவுக்கு கடந்த 2 மாதங்களாக திருவள்ளுவர் சிலையை கேக் வடிவத்தில் தமிழே உத்தரவாதம் கொடுத்த மாதிரி கண்டிப்பா நமக்கு கேக்கு தருவோம்னு சொன்ன ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்துடலாமா? சூப்பர். பூரணி முரளிதரன் அம்மா அவர்கள் ஸ்ரீ கவி இசையாலயத்தினுடைய நிறுவனர். 200 திருக்குறள்களை இசை வடிவில் இசைத்து உலக சாதனை படை அம்மா அவர்களும் திருமதி ஓ கார்த்திகா தேவி திருவாவூர் துறையைச் சேர்ந்த துபாய் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர். காவேரி நதிக்கரையில் ஒரு மாபெரும் நகரமாக அமைந்திருக்கிறவர்களின் பாதங்கள் நம் நெஞ்சங்களில் இசையை தூவ மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறது. காவேரி நதிக்கரையில் மடியில் தமிழ வைப்பதற்காக மகனவர் வாழ்த்தை அன்பு
ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி வந்து எல்லாமே வந்து இந்த குழந்தைங்களால, எல்லா டீச்சர்ஸ்னால தான். நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்து அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு ஆறாது, அவ்வளோதான் இருக்கு. பாடி சொன்னா பாடிடுவேன். வந்து அந்த திடீர்னு எதிர்பார்க்காத சந்தோஷம் வரும்போது கண்ணில் தண்ணீர் தான் வரும். ஏன்னா திருக்குறள்ல வந்து எத்தனை அதிகாரம் இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நான் படிக்கிற காலத்தில் எனக்கு உண்மையிலே தெரியாது. சாயந்தரம் இருக்கிறாங்க, அவங்க இருக்கும்போதே நான் சொல்றேன். தமிழ் சொல்லி எங்கள் குடும்பம் தமிழ் மட்டும்தான், தமிழ் தவிர வேற எதுவுமே கிடையாது. 5 தலைமுறை 6 தலைமுறை இருக்கிறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். பட் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தமிழ்க்குள்ள நான் போகலை. இதுல வந்து அவர் வந்து போராட்டத்தையும் சாதனைகளையும் பற்றி எழுதியிருக்காரா இல்லை, புகழ் இசையை பற்றி எழுதலை. பட் ஆனா இன்னைக்கு அந்த திருக்குறள்ல இசையா எழுத அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய வெற்றி தான். அந்த வந்து இசையை பற்றி சொல்லும் போது கூட புகழ் தான் சொல்றாங்க. பாரதியார் சொல்லும் கூட காதல் வந்து இன்பம் வந்து தேர்ந்து பாய்ந்தது காதலியே அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. சாரை பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே கலந்து வருது, அப்படின்ட்டு வர மாட்டேங்குது. ஸோ அவ்வளோ பெரிய சாதனையை வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் உட்காந்து ஒரே மாதிரி பாட்டு பாடினாங்க. எல்லாரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்து ஏற்ற இடங்கள் குழந்தைகள் வந்து பாடினாங்களா பாடலையா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக அவங்களை பார்த்துட்டே இல்லை. ஏன்னா வாய்ஸ் ஏறவும் இல்லை. என்ன சொல்ல, எதிர்காலத்துக்கு
நீங்கள் எல்லாமே ஒரு தூண்வாந்து இத்தனை குழந்தைகளும் ஒரு பெரிய சாதனையாளர்களாக இருக்காங்க. முதல்ல உங்கள் சாதனையாக்கின இந்த மேடமுக்கு நாங்கள் ஒரு ஷீல்டு கொடுப்போம். அப்புறம் அங்கேருந்து வந்து நீங்கள் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் மெடல்ஸ் எல்லாருமே நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த சாதனைகளை பற்றி பேசுகிறவங்களுக்கு நிறைய கெஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஐயாலேருந்து எல்லாருமே உங்கள் சாதனைகளை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி Purni Muralidharan, Karur Sri, Kavi Isayalayam, under the guidance of Guru Mrs. Purni Muralidharan, has achieved a remarkable record by presenting a musical rendition of 200 Tirukural verses performed by over 250 students under the theme In the Path of Sennapodar, Classical Language Achievement. The Divine World Book of Records proudly appreciates and recognizes this outstanding contribution towards presenting Tamil classical literature and promoting cultural excellence. இந்த உலகத்துல ஈன்ற பொழுதிலும் பெருகுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு சொல்லுவாங்க. அந்த தாய் மட்டும் தன்னுடைய குழந்தை மேடையில அலங்கரிக்கப்படும் போது பெருமை அடைகிறவங்க இல்ல. எங்களுடைய ஆசிரியர் மேடையில் பெருமையாக போற்றப்படும் போது எங்கள் ஆசிரியரை கண்டும் நாங்கள் பெருமைப்படும் பிள்ளைகள். எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு தாய். அந்த தாய் பெருமைப்படும் போது நாங்கள் அத்துணை பேரும் பெருமைப்படுவதற்கு சமம். அவருக்குள் நாங்கள் ஐக்கியம், அவர் விருது எங்களுக்குள் ஐக்கியம். இந்த விருது ஆசிரியருக்கு மட்டுமல்ல, அந்த ஆசிரியர் வழிநடத்தக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் சேர்ந்தது. விருது வழங்கி கௌரவித்த மரியாதைக்குரிய திருமதி மோ கிருத்திகா தேவி, திருவாவடுதுறை ஆதினம் இசை பள்ளியினுடைய நிறுவனர் அம்மா கிருத்திகா தேவி அம்மையாருக்கு எங்களுடைய கரூர் மண்ணின் சார்பாகவும் எங்களுடைய மாணவர் மாணவிகளின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆசிரியர் மட்டுமே, எங்கள் ஆசிரியருக்கு, அதுவும் இசை ஆசிரியருக்கு ஒரு மிகப்பெரிய விருதை வழங்கி கௌரவித்த உங்களுக்கு ஆசிரியரின் கரம் பற்றி இந்த கரூர் மண்ணுக்கு மிகப்பெரிய விருதினை வாங்கி கொடுப்போம் என்று மாணவர்களின் சார்பாக நான் இன்னைக்கே முதல் படி எடுத்து வச்சிட்டோம்ல. ஆயிடுவோமானா எப்படி நம்ம ஆயிட்டோம் தானே? சொல்லுங்க மேம். நாங்கள் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. ஸோ முதல் படி கால் எடுத்து வச்சிட்டோம். இன்னும் சாதனை தான் அப்படின்னு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சூப்பர் மேம். 1.25 ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சு மேம். எங்க வாழ்க்கை நாளைக்கு இந்தியாவுக்காக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இலக்கிய இமயம் சின்னத்திரையின் நட்சத்திர பேரொளி குக்வித் கோமாளி உட்பட எல்லா நிகழ்வுகளிலும் நம் வரவேற்பறைக்கே வந்து நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முதன்மை விருந்தினர் ஐயா ஞானசம்பந்தம் மற்றும் திருக்குறள் சார்ந்தோர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்றுக்குரிய பெருமக்களே, இந்த அரங்கில் ஏதோ ஒரு இடத்தில் குன்றக்குடி பெரிய அடிகளார் இருந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருப்பார். ராமாயணம் சொல்லுகிற போதெல்லாம் ஆஞ்சநேயர் அங்கு வந்தருள்வார் என்று சொல்வார்களே, அதை போல பால் ஊத்துகிறவனுக்கு கூட நித்தம் ஒரு திருக்குறள் சொன்னால் காலனா கொடுத்து குரல் வளர்த்த பெரிய அடிகளார் இந்த அரங்கிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சின்ன பையன் இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தான். 200 குறளுக்கும் தாளம் போட்டு அந்த பையன் வங்கியிலே அஞ்சலகத்திலே கணக்கு துவங்கி திருக்குறளை கற்கச் சொல்கிறார். குழந்தைகளுக்கு கோழி குஞ்சுகளை கொடுத்து அவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னை கண்டுபிடிச்சு வந்து நீங்க தானே திருக்குறள் கதை சொல்றீங்க அப்படின்னு என்னை கேட்டுச்சு. பாப்பியா பாப்பான்னு கேட்டேன். ஆமா, 6 வயசு தெரிஞ்சுக்கங்க. அது அப்பா அம்மாவே அது வந்து பயப்பட பார்த்தா என்னை பார்த்து பேச்சு. அது மட்டும் இல்லை, அது மாதிரி சொல்லிச்சு, என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்குச்சு. அந்த பிள்ளைக்கு 6 வயசு தான்.
அவங்க தம்பியை கூட்டு வந்துருச்சு. அவனுக்கு 4 வயசு. அவன் நீ இப்படி ஏறங்க பார்த்துட்டு நீ நல்லா பேசுற அப்படின்னா அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த குழந்தைகளையும் சென்று சேருமாறு இருப்பதுதான் நம் தமிழ் மொழியின் பெருமை. ஞாபகத்துங்க, நம்ம தமிழ் அதுதான் சிறப்புடையது. அந்த தமிழுக்கு மகுடமாக இருக்கிற திருக்குறளை இசை வடிவில் இன்றைக்கு ஒரு உலக சாதனை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய பூரணி முரளிதரன் அவர்களுக்கு நம்முடைய அருமையான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கிருத்திகா அவர்கள் நம்முடைய திருவாவூர்துறையிலிருந்து வருகை தந்து இங்கே சான்றிதழ் நடத்தியிருக்கிறார்கள். ஐயா செங்குட்டுவன் ஐயா அவர்கள் பல்லாண்டு காலமாக என்னுடைய நண்பர். பாருங்க, 1330 திருக்குறள் படிச்சிட்டிங்கன்னா உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லு, நான் போய் காலேஜில் சேர்த்துக்கிறேன், காசுலாம் வேண்டாம், அவர் சேர்த்துக்கிடுவார், சொல்லிட்டு வரலாம். உண்மையிலேயே நீங்க வெறும் செங்குட்டுவன்ல சேரன் செங்குட்டுவன் அப்படிப்பட்டு எல்லாரையும் கூட்டு வந்து சேர்க்கக்கூடியவங்க. அதே போல ஐயா திருக்குறள் பேரவை ஐயா அவர்கள், ஐயா 85 வயது தாங்க. இந்த வயது நீங்க அடுத்து சேட்டாய் பேப்பர் மனித வள நிர்வாக துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கணேஷ் நாகராஜ். அடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து இந்த சிறப்பு விருந்தினர் சண்முகன் ஐயா அவர்கள் கொண்டாடி கொடுத்துள்ளார்கள். அவர்களின் திருக்கரங்களால் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஒரு தமிழ் இன்னொரு சிறப்பு இங்கே பாருங்க. அண்ணா அப்படியே இருக்குண்ணா. இன்னும் திருவடி ஞாபகம், திருக்குறள் மட்டும் இருந்தால் போதும். இதுதான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அந்த வாமன அவதாரமாக வந்த செய்தியை சொல்றது. 3 அடியில் உலகத்தை அளந்தார். அப்படி அளந்த போது 3வது அடி வைக்க முடியலன்னு என் தலையில் வைக்கணும்னு அந்த மாபலி சொன்னா, ஒரு நாளைக்கு மட்டும்தான் உலகத்துக்கு வரணும்னு கேட்டா, அதான் திருவோணங்கிற அந்த திருநாள். சரி இருக்கட்டும், 3 அடியில் உலக அளந்தது திருமால் தான். 2 அடியில் உலகத்தை அளந்த பெருமகனார் நம்முடைய திருவள்ளுவர் என்கின்ற அற்புதமான மனிதன். உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு அறிஞரை நீங்க பார்த்துக்க முடியாது. காலங்காலமாக இந்த நூல் தோன்றிய காலம் தொட்டு அநேகமாக 2ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். ஏன்னா நீதி இலக்கியங்கள் எல்லாம், நீதி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் தோக்குறப்ப 11 மேல் கணக்கு கீழ்கணக்குங்கிறாங்க. மேல் கணக்குனா செல்ஃபில் மேலே இருக்கிறது, கீழ்கணக்குனா கீழே. இப்போ அடிக்கக்கூடாது, 2 அடின்னு அதை அடிச்சிருக்கியா? கீழ்கணக்குன்னா மேல் கணக்குனா என்னன்னா அதனுடைய அளவை பொறுத்து. நெடும்பாட்டா இருந்தா மேல் கணக்கு, 10 பாட்டு 8 தொகையெல்லாம் மேல் கணக்கு. இது கீழ்கணக்குன்னா சின்ன அளவுல இருக்கும், 4 அடி 2 அடி அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுங்க. சொல்லுக்கு உறுதி. நான் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினா ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் பல்லுக்கு உறுதியா இருந்தது. இப்ப கூட உங்களுக்கு ஒரு பல் விளக்கு இந்த தொழுக்கு என்பதற்கு
ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ப்ரஷ் ஒன்று ஐயா எல்லாருக்குமா கொடுக்க சொல்லியிருக்காரு. வந்துடும், போகிற பாயிண்ட் போயிருங்க. இங்கேனே விளக்க ஆரம்பிச்சாருங்க. சரி, அது இந்த ஆளும் வேலும் நம்முடைய பல்லுக்கு உறுதினா, 4 2ன்னா என்னன்னா, 4ன்னா 4 அடியார், 2ன்னா 2 அடி கொண்ட திருக்குறள். சரியா? சரி, இப்போ நீங்கள் 200 திருக்குறள் உங்களுக்கு தெரியும், இசையோட பாடிக்கிறீங்க, உலக சாதனை படைச்சிருக்கிறீங்க. இந்த இத்தனை பெரிய அறிஞர்கள் இன்னைக்கு வந்து உங்களை வாழ்த்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதோ நம்முடைய வணக்கத்துக்குரிய பூரணி மற்றும் முரளிதரன் அவர்கள். நல்ல கைதட்டா அப்படி கொடுங்க. ரொம்ப மிகச்சிறப்பு. அவர்களுடைய பெருமுயற்சி. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை, தொலைபேசியில் தான் நான் பேசியிருக்கிறேன். என்னை அழைச்ச போது அவங்க இந்த விஷயத்தை சொன்னபோது நான் பயந்து போனேன். எப்படி இவ்வளவு பெரிய வேலையை அவங்க திறன் செய்ய முடியும்? அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஐயா செங்கோட்டூர் போன்றவர்களும், உலக திருக்குறள் பேரவையும் ஐயா போன்றவர்களும், ஐயா போன்றவர்கள் இங்கே இருக்காங்க. நிச்சயமாக சான்றோர் பலர் யான் வாழும் ஊரேன்னு ஒரு சங்கேலிக்க புலவன் சொன்னது போல, சான்றோர்கள் இங்கே இருக்கிறதுனால அவர்களால் சாதனை செய்ய முடிகிறது. இந்த சாதனைக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, பாராட்டி வாழ்த்தி, இந்த திருக்குறள் அப்படி என்ன பெருசா இருக்கு ஒரு கேள்வி. எல்லாருக்கும் சொல்றீங்களே, எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. கருவிகள், இசைக்கருவிகள்னு சொன்னீங்கன்னா உலகத்துல 3 தான் கருவிகள், இசைக்கருவி. என்னென்ன அப்படின்னா, ஒன்று காற்று கருவி. காற்று கருவின்னா நாதஸ்வரமும், அப்புறம் என்ன புல்லாங்குழல். புல்லாங்குழல் கொஞ்சம் லேசா கேட்டீங்கன்னா சொல்லிடலாம். காற்று கருவி. கம்பி கருவி, வீணை, போல் கருவி. அது என்ன? மிருதங்கம், கபில், முழவுன்னு சொல்லக்கூடிய அந்த கருவி. இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சவர்கள் தமிழர்கள் தான். எப்படின்னு கேட்டா, இது 3லையுமே சிறப்பு அகரம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறப்பு அகரம். உதாரணமா 3 லகரம் தமிழ்ல இருக்கு. அப்படியா அப்படின்னு பயப்படக்கூடாது. நான் ஜென்மத்துக்கு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது. நீங்க லட்டுன்னு எழுதுனீங்கன்னா ஒரு குண்டுலானா வருது. பள்ளிக்கூடம்னு எழுதுனீங்கன்னா ஒரு லகரம் வருது. அதுக்கு பேர் பொது லகரம்னு பேர். ஏன் அதுக்கு பொது லகரம் அப்படின்னா, அந்த லகரம் மட்டும் வடமொழியிலையும் வரும், சான்ஸ்கிரிட்லையும் வரும், தமிழ்லையும் வரும். 2லையும் வர்றதுனால அது காமன். அதனால பொது லகரம். சிறப்பு லகரம் தமிழ்ல மட்டும் வரும், வேற எதுலையுமே வராது. உதாரணமா வாழைப்பழம் அப்படி சொல்லணும், தெரியுங்களா? சில பேர் சொல்லணும்னாலும் தெரிஞ்சு போகும். கல்வெண்டு கேட்டால் தெரியும். எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவங்ககிட்ட கேளுங்க, வானொலியில் இருக்கவங்க. அப்ப ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, டேய் சொல்றா வாழைப்பழம், அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம், வாயப்பயம். உங்க அப்பா கூப்பிட்டோம், அவங்க அப்பா வந்தாரு. உடனே உன் மகன் வாழைப்பழம்னா வாயப்பயம் சொல்றான். அவர் உடனே சொன்னாரு, அது எங்க பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்காரு. பயக்க வயக்கமா? உங்களுக்கு சொந்த ஊர் எங்கேன்னு கேட்டிருக்காரு. நமக்கு சொந்த ஊர் கிழக்கே அப்படின்னு இருந்தால், இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? பொயக்கே, போய் வா, இனிமேல் நானாவே வராது. இப்ப நகரத்துல தெரியுதா? ரகரத்துல அது மாதிரி 2 இருக்குது. எப்படி? இடையின ரகரம், வல்லின ரகரம். நானே வகுப்புல கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் வகுப்புல இதைத்தான் செய்கிறேன். ஏன்னா ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டார், உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியார் படிக்கிறாரு. அவரு தான் 10 வருஷமா அதையே படிக்கிறாரு. சின்ன ராணா பெரிய ராணான்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரம் சின்ன ராணா, பறவை பெரிய ராணா. இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரேன். சிறிய பெரிய ராணா போடணும், பெரிய சின்ன ராணா போடணும், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. பெரியன்னு எழுதுனீங்கன்னா சின்ன ராணா, சிறியன்னு எழுதுனீங்கன்னா பெரிய ராணா. இப்படி வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பையன், சார் ஒரு சந்தேகம் கேட்பா, அகராறு
இதுக்கு சின்ன ராணாவா பெரிய ராணாவான்னு கேட்டான். தகராறு. பாத்தியார் குழம்பிடுச்சு. யாரு சின்ன தகராறா இருந்தா சின்ன ராணா போடுது, பெரிய தகராறா இருந்தா அவர்தான் ஆரம்பிச்சு. சரி இருக்கட்டும். இப்போ நான் அங்கே வாங்க, இந்த 3 கருவி நம்ம கண்டுபிடிச்சதுக்கு என்ன ஆதாரம்னா ஒரு திருக்குறள் இருக்கு, தெரியுமான்னு தெரியல. குழல் இது யார் சொன்னா? ஐயா பரிசு கொடுத்துருங்க, சொன்ன முடிச்சவங்களுக்கு. குழல் இது அருமையா சொல்றாங்க, பிரமாதம். அதாவது காற்று கருவியும் கம்பி கருவின்னு சொல்லி குழல் இனிமைன்பா சில பேர், ஃப்ளூட் வீணை இனிமைன்பா சில பேர். ஆனால் திருவள்ளுவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவங்களாம் குழந்தை இல்லாதவங்க. ஏன்னா அதெல்லாம் நீட்டினாத்தான் ஓசை வரும். ஆனால் குழந்தை தானா வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்றதுனால இதுதான் உலகத்தில் இருந்து குழலிருந்து யாழில் என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாது. இந்த திருக்குறள் ஏன் சொன்னேன் தெரியுமா? இதுல நான் சொன்ன 3 லகரமும் வருது. போய் வீட்டில் போய் பாருங்க, ரெடி அப்பா அம்மா கேளுங்க. 3 லகரமும். உதாரணமா குழல் 2 லகரம், ழா 1 லா 1. குழல் இனிது. யாழ் சரியா, அது என்ன வந்துச்சு இனிது. என்பதம் மக்கள் பொதுலகரம் வந்துச்சா? அப்ப குண்டுலகரம் பொதுலகரம் சிறப்புலகரம் 3 வரக்கூடிய ஒரே ஒரு திருக்குறள் எதுன்னு கேட்டா குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல். எங்க இருக்கு இப்படி? யாராவது உங்கள்கிட்ட கேட்கிறாங்க 3 லகரம் வர்ற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கா? எங்க சிலபஸ்ல கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, நான் சாய்ஸ்ல விட்டேன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு திருக்குறள் தெரிகிற போதும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னொன்று இப்ப பாசிக்கல்ல கற்க அருமை. இதுல தொணக்காலே போடாம எழுதிட்டார் திருவள்ளுவர். இந்த திருக்குறள்ல மட்டும் தொணக்கால் நான் போட்டோம்னா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. அதே லைன் பை லைனா வரணும். யாரும் யாரையும் பிடிச்சி தரக்கூடாது. அமைதியா வாங்க. மாணவர்களும் பெற்றோருக்கும் ஒரு மீண்டும் அறிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய சான்றிதழ்களை பெற்று புகைப்படம் எடுத்த பிறகு உணவு குழம்பிற்கு நேராக சென்று உணவு அருகே எடுத்து செல்லும்படி தாங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். தங்களுக்கான உணவு தயார் செய்வது தயவு செய்து எங்களோடு ஒத்துழைப்பு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் ஸ்கூலா நினைங்க, ரொம்ப நெருக்க வேண்டாம், கொஞ்சம் பார்க்க நீங்க பின்னாடி தள்ளி நிற்கும். ஒருவர் ஸ்கூலா போகலாம், ஒரு ஸ்கூல் முடிஞ்சவங்க அடுத்த ஸ்கூல், அப்பதான் நல்லா இருக்கும். குறுக்க வராங்க, போட்டோ எடுக்கிறாங்கல்ல. சுத்தி பிடிப்பாங்க, பின்னாடி போங்க. விருதுகாவையும் காணும், பாப்பாவையும் காணும். இல்லைங்க, விருதுலா தெரியுது.
இதெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுங்க அக்கா போட்டுருக்காங்க சரி என்னால் வந்து மாற்றவே எங்கே நிற்கிறாங்க சரி